சொல் விளையாட்டு சொல்தாட தோப்படுஜயமர்கள் வணக்கம் வாருங்கள். இனிய மதிய வணக்கம் அனைவருக்கும். மற்றொரு சொல் தேடல் நிகழ்ச்சியினூடாக உங்களை அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நாங்கள் வழமை போலவே முதல் 3 சொற்களை கண்டுபிடிக்கிறது, பிறகு ஒரு சொல்லை கண்டுபிடிக்கிறது, பிறகு சொற்களுக்குள் சொற்களை கண்டுபிடிப்போம். எல்லாரும் வந்துட்டு எல்லாரும் இதுல நிக்கணும். இருக்கணும். ஓகே, ஒரு நிமிஷம். ஓகே. நாங்கள் இப்பொழுது தரவு வந்து 4 எழுத்துக்களை கொண்ட சொல். 4 எழுத்துக்கள். முதலாவதுக்கான தரவு ஒரு நோக்கத்தோடு சேமித்து வைத்திருப்பதுன்னு சொல்லலாம், சேமித்து வைத்திருக்கும் ஒரு பொருள்னு சொல்லலாம். மற்ற 2வது எதிர்பார்ப்புடன் கூடிய உணர்வு. எதிர்பார்ப்புடன் கூடிய முதலாவது பொருளாம் சொல்லலாம், ஒரு இதண்டும் சொல்லலாம். அதை 2 இதுலயும் வேற நீங்க அந்த பேர் இதை கண்டுபிடிச்சது கூட தெரியுமா அதை இந்த மாதிரி சொல்லி ஒரு நோக்கத்தோடு சேமித்து வைத்திருப்பது. 2வது எதிர்பார்ப்புடன் கூடிய உணர்வு. 3வது ஒழுக்கத்தில் ஒருபோதும் தவறாதவரை இதற்கு ஒப்பிடுவார்கள். ஒழுக்கத்தில் ஒருபோதும் தவறாதவரை இதற்கு ஒப்பிடுவார்கள். எழுத்து 4 எழுத்துக்கள். முதலாவது ஒரு நோக்கத்தோடு சேமித்து வைத்திருக்க பொருள். 2வது எதிர்பார்ப்புடன் கூடிய உணர்வு. 3வது ஒழுக்கத்தில் ஒருபோதும் தவறாதவரை இதற்கு ஒப்பிடுவார்கள். கூடிய ஒரு ஒழுக்கத்தை தவறாதவரை என்ன பேர் சொல்றது என்றால் பேரிலே இது ஒரு ஒப்பீடு. ஒப்புடு என்ன ஒரு ஒப்பீடு. ஓகே ஓகே. எதிர்பார்ப்புடன் கூடிய ஒரு நிலையா, ஒரு உணர்வு. உணர்வு உணர்வு ஒரு நோக்கத்தோடு சேமித்து வைத்திருப்பதுன்னு சொல்லி இப்ப நாங்கள் எங்கட பிற்காலத்துக்குன்னு சொல்லி பணத்தை சேர்த்து வச்சிருப்போம், இல்ல ஒரு நகையை சேர்த்து வச்சிருப்போம். அதை எப்படி சொல்லுவோம்? அது சேர்த்து வச்சிருக்கிறத சொல்றதுதான் அது. மற்றது எதிர்பார்ப்புடன் கூடிய ஒரு உணர்வு. மற்ற ஒழுக்கத்தில் ஒரு போதும் தவறாதவர். அந்த இது வருது இல்லை. சரோஜினி சொல்லி பார்க்கிறேன். தங்கம் அங்கம் பங்கம். நான் நகைன்னு சொல்லிட்டேனே முதல்ல. இதுல உங்களுக்கு விளக்கத்துக்கு நகைன்னு சொன்னா தானே, நகை பணம் தங்கம் சரி வராது இல்ல. வணக்கம் பாருங்க. 4 எழுத்துக்களை கொண்ட சொல். முதலாவது தரவு ஒரு நோக்கத்தோடு சேமித்து வைத்திருப்பது. 2வது எதிர்பார்ப்புடன் கூடிய உணர்வு. 3வது ஒழுக்கத்தில் ஒருபோதும் தவறாதவரை இதற்கு ஒப்பிடுவார்கள். எதிர்பார்ப்புடன் கூடிய உணர்வு. எல்லாம் எல்லாம் நேரடி சொல்லித்தானே. நேரடி 3 நேரடிச்சிருக்கா. சேமிப்புக்கு என்ன தரவுண்டு சொல்லிக்கொண்டு வந்தீங்க. நிறைய அதுகள் மாதிரி இப்ப நாங்கள் எங்களுக்கு ஒரு நோக்கத்தோட நாங்கள் இதுல சேமிச்சு வச்சிருக்கோம். பணமா இருந்தாலும் சரி, நகையா இருந்தாலும் சரி, எங்களை பிற்காலத்துக்கு உதவும் சொல்லி அதை என்னன்னு சொல்லுவோம். அது எப்படி நாங்கள் அதை ஒரு பேங்க்ல வச்சிருக்கலாம், அல்லது வீட்டுக்கு வச்சிருக்கலாம், அதை எப்படி சொல்லுவோம் தான் அந்த அர்த்தம்.
நான் சொல்லி பார்க்குறேன். ஆயகம் மாயகம் நாயகம். அது தவறு. தவறா? கிட்டவும் வராது. கிட்டவும் வராது. அப்பெல்லாம் வைக்க இருக்கிறது அவசரத்துக்கு. அவசரம். கத்தி ம். ஒண்ணும் வருதில்லையே. இதுல ஒன்று என்ன? இருப்பு நான் ஒரு இருப்பண்டு எடுத்து பார்த்தேன். இருப்பண்டு எடுத்து பார்த்தேன். மூணையும் சொல்லுங்க. நீங்க எடுத்து பார்த்தோன்னு மற்றவங்க எடுத்து கொடுக்காம நீங்க சொல்லி பாருங்க. இருப்பு செருப்பு பருப்பு இருப்பு கஷ்டமா இருக்கு. கை இருப்பு சொல்றதான். இருப்பு திருப்பு பொறுப்பு. இருப்பு விருப்பு என்ன சொன்னீங்க? இருப்பு திருப்பு பொறுப்பு. விருப்பு பொறுப்பு. இங்க வந்த வழி சரி. வணக்கம் ஏமலா. இருப்பு இருப்பு விருப்பு பொறுப்பு. நீங்களும் ஒன்றுக்கு சொல்லி இருக்கிறீங்க, நேசம் ஒன்றுக்கு சொல்லி இருக்கிறேன். அப்ப இருப்பு விருப்பு உறுப்பு சொல்றேன். ஊனா டூனா பண்ண ஒழுக்கம். ஒழுக்கத்தில் இது ஒருபோதும் தாராதவரை இதற்கு ஒப்பிடுவார்கள். எதற்கு ஒப்பிடுவினம்? கண்ணகி யோசிச்சு பாருங்க. கண்ணகிய யோசிச்சு பாருங்க. கருப்பு கற்பு. அவ என்ன செய்தவ கடைசியா? மதுரை மாநகரை நெருப்பு நெருப்பு தான் சரி. நெருப்புக்கு ஒழுக்கத்துக்கு நெருப்பு. இது என்ன உண்டா சொல்றீங்க? நெருப்பு என்னத்துக்கு வரும்? எப்படி வரும்? ஒழுக்கத்துல ஒருபோதும் தவறாத இப்ப இவளுக்கிட்ட போயில அவள் பொசிக்கிடுவாள்னு சொல்றேன் இல்லையா? அந்த ஒழுக்கம் தவறாத ஆக்கள், நல்ல நேர்மையா நடக்கிறார்கள், எல்லாத்துலயும் நடக்கிறார்கள். அவையோட வந்து நெருங்க இல்லாத அவை வந்து நெருப்பு போல நெருப்பு எதிர்பார்ப்பிடம் கூடியது. அது விருப்பு 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 விருப்பம் தானே. ஒரு எதிர்பார்ப்பிடம் கூடிய எதிர்பார்ப்பிடம் கூடி இருக்கிறது. முதலாவது சேமித்து வைக்கிறது. அது இருப்பு. பேங்க்ல எங்கட இருப்பு வச்சிருக்கிறதானே. வீட்டுக்கே வச்சிருப்போம் இருப்பேன். அது இருப்பு. ஓகே, நாங்கள் ரெண்டாவது கேள்விக்கு போகலாம். வாழ்த்துக்கள். ஆனா எடுத்து கொடுத்த நேமிசக்கா தான் நான் வங்காள போயிட்டு மிச்சம். வாழ்த்துக்களை குறிக்கணும். அடுத்ததுக்கு போகலாம். உங்களோட சவுண்ட் விட்டு விட்டு வருது. கவனிங்க இருக்க வெளியே வரையில. ஓகே, ரெண்டாவது கேள்விக்கு போகலாம். இது 3 எழுத்துக்களை கொண்ட சொல். 3 எழுத்துக்கள். தீய நாற்றம் அல்லது மனம். தீய மனம் அல்ல நாற்றத்தை சொல்லும் சொல் தீய நாற்றம். 3 எழுத்துக்களை. மற்றது ரெண்டாவது ஓலையால் வேயப்பட்ட சிறு குடிசையை இவ்வாறு சொல்லுவோம். ஓலையால் வேயப்பட்ட சிறு குடிசையை இவ்வாறு சொல்லுவோம். மூன்றாவது மட்டமான புகையிலை என்ற அர்த்தத்துல இருக்குது. ஆனா இந்த இதுல ஒரு நடிகைன்ற பேரும் இருக்கு. கடைசி என்ன? ஒரு மட்டமான புகையிலேயே சொல்றதாம், அல்லது ஒரு நடிகைன்ற பேரும் அந்த இதோட வருது. வழக்கச்சியம் நடக்கா இப்பதான் வாங்க. நான் சொல்லி பார்க்கிறேன். நெடில் குடில். முதலாவதுக்கு நெடில், ரெண்டாவதுக்கு குடில், மூன்றாவதுக்கு தான் கொஞ்சம் சந்தேகமா இருக்கு. மடியிலன்னு சொல்லி பார்க்கிறேன். எனக்கு தெரியல. மட்டமான புகையிலை நெடில். நீங்க சொல்றதும் சரிதான். ஆனால் நான் வச்சிருக்க பதில் அது இல்லை. இப்ப நெடில் குடில் ஓகே, ஆனால் நான் வச்சிருக்கிற பதில் வேறு. வராது, இந்த பக்கம் வராது.
ஓலையால் வேயப்பட்ட என்ன சொன்னீங்க? ஓலையால் சிறிய குடிசை. பெரிய குடிசையா? இல்ல, சிறிய குடிசை. குடில் நீங்க சொல்லியிருக்கீங்க, ஆனா குடில் மாதிரி இன்னொன்று அது வேற மாதிரியும் சொல்லுவோம். நான் கொட்டியில் வந்து எடுத்து பார்த்தேன். அது நான் மற்ற ரெண்டாவது மூன்றாவது எனக்கு சொல்லுங்க. முதலாவது ஓகே. முதலாவது தீய நாட்டம், இரண்டாவது ஓலையால் வேயப்பட்ட சிறு குடிசை, மூன்றாவது மட்டமான புகையிலையாம் அல்லது ஒரு நடிகையின் பெயர். அந்த அந்த அதுக்கு நீங்க தெரியாத நடிகையின் பேர் ஒன்றையும் பெறும் அதுக்கு. ஓகே. தீயல், சாயல், காயல் சொல்றேன். நீங்க நடிகை யோசிச்சு பாருங்க வடிவா. நடிகையின் பேர் பெறணும். நடிகை இருக்கிறாதானே? காஜல். காஜல் காஜல் ஏதோ பேர் இருக்கு, அவட பேர் அந்த வழியும் வராது. அந்த வழியிலும் வராது. தீயல் பக்கம் வராது. விஜயம். சரி, பழைய காலத்து நடிகை ஏதாவது ஒரு தர வேண்டா. பழைய காலத்து நடிகை ஜெஸ்ஸி அவர்களுக்கு தெரிஞ்சிருக்காது நான் நினைக்கிறேன். நாங்க எங்களுக்கே அது பழைய காலம் தான். ரெண்டாலும் ஓரளவுக்கு தெரியும். நாங்கள் பழைய படங்கள் பார்த்தபடியா தெரியும். கனகா. கனகா கனகா எல்லாம் அது பிறகு எங்கட காலத்துல வந்தது. அதுக்கு முதல் வந்தவா? இல்ல, அதுக்கு முதல் வந்த நடிகை. உங்களோட காலத்து நடிகைன்னு சொல்லலாம். தேவிகா, காஞ்சனா, குஷ்பு. தேவிகா, பத்மினி. அது 4 எழுத்து. தேவிகான்ற வருதுவல்ல. நெடில் சொல்லுவாங்க, வாடை சொல்லுவாங்க, தீயல் சொல்லுவாங்க, மனம், நாட்டம், மனம், துர்மணம் சொல்லுவாங்க. வேற என்ன சொல்லுவாங்க? இப்ப இருக்கிற வந்த நடிகாய் தெரியல. இறந்திருக்கலாம், இறந்திருக்க நான் கேள்விப்பட. இப்ப இருக்கிறவன்னு தெரியல எனக்கு. பாட்டை சொல்லுங்க. இல்ல, சரி, நகைச்சுவை நடிகையா? ஓகே. சரி சரி, ஓகே. ஆச்சி, மனோரமா. இல்ல பாருங்க. கரளா. மனோரமா 4 எழுத்து. ரெண்டாவது தடவை சொல்லுங்க. ஓலையால் வேயப்பட்ட சிறிய குடிசை. ஓகே. முதலாவது தீய நாட்டம். சரி, வாணி சொல்லுங்க. ஓகே. குச்சு, சச்சு, தீய நாட்டத்தை மஜ்ஜி சொல்றேன். அச்சு வந்து சொல்லிப்பாரு. கச்சு, குச்சு. ஆமா ஆமா. குச்சு வீடுன்னு சொல்றது மாதிரி சச்சு. சரி, சச்சு. தீய நாட்டம். தீய நாட்டம். நச்சு வந்து வருமோ? சுச்சு, சுச்சு. ஆட்ரஜி கறி, ஆட்ரஜி. மொச்சு. வாணி மோகனுக்கு தான் இன்றைக்கு 10. மொச்சு. மொச்சு மணக்கு சொல்ற. மொச்சு மணக்குதான் சரி. மொச்சு தான் சொன்னேன். மொச்சு. ஓகே, அடுத்ததுக்கு போலாம். கடைசிக்கு என்ன புகையிலைக்கு? அது சச்சு. அதான் நடிகைன்னு சொன்னேன் நான். புகையிலே அந்த மட்டமான தலைவரை சொல்றது. நடிகைன்ற பேரு. ஓகே, குச்சு வீடுன்னு சொல்றானே. ஓகே, குச்சு வீடுன்னு சொல்லி சொல்றது. குடில்லாம், குடிலும் சரியான குச்சு வீடுதான். நான் இந்த மெட்டலுக்கு ஒத்து எடுக்கிறபடியால் அதை எப்படி எடுத்தது. ஓகே, மெட்டதை பார்ப்போம். இது 4 எழுத்துக்களை கொண்டு சொல். 4 எழுத்துக்கள் மனதுக்குள் அடக்கி வைக்கிறது. எங்களோட மனதுக்குள்ள அடக்கி வைக்கிறத சொல்லுவோம். 2வது, இது இல்லாத உணவு சப்பென்று இருக்கும். இது இல்லாத உணவு சப்பென்று இருக்கும். 3வது, கடுமை நிறைந்த பார்வை. கடுமை நிறைந்த பார்வை. முதலாவது மனதுக்குள் அடக்கி வை. எத்தனை எழுத்துக்கள்? 4 எழுத்துக்கள். கடுமை நிறைந்த பார்வை. என்ன? 3வது, கடுமை நிறைந்த பார்வை. உணவு சப்பென்று இருக்கும். வணக்கம் ஜெயமலர் அவர்களே. சக்தி சிறுமிசங்கர். பாருங்கள். உரைப்பு, முறைப்பு, விரைப்பு.
முதலாவது விறைப்பு, இரண்டாவது உரைப்பு, மூன்றாவது முறைப்பு. இரண்டுக்கு சரியாக சொல்லியிருக்கிறீர்கள். எது பிழை? முதலாவது தவறு. முதலாவது முதலாவது கரைப்புன்னு சொல்றேன். அது தவறு. முதலாவது இந்த கேள்வியை சொல்லுங்க. மனதுக்குள் அடக்கி வைத்திருப்பது. விரைப்பு விரைப்பு மனதில் அடக்கம் விரைப்பு. விரைப்பா? விறைப்பு நான் சொன்னேன். அது தவறு. மறைப்பு. வாழ்த்துக்கள். மறைத்து வைத்திருக்கிறது. வாழ்த்துக்கள். மறைப்பு தான் சரி. அப்ப இது மறைப்பு, உரைப்பு, முறைப்பு தான் இதுக்கான விடைகள். அடுத்த 4வது கேள்விக்கு போகலாம். 2வது கண்ணா இல்லாத உணர்வுக்கு இது இல்லாத உணவு. உணர்வு இல்ல, உணவு சாப்பிட்டு இருக்கும். உரைப்பு, உரைப்பு இல்லாம சாப்பிடுறதுங்க. ஓகே, அடுத்தது 4 எழுத்துக்கள் தான். இதை வர்ணிக்காத புலவரோ கவிஞரோ இல்லை என்று சொல்லலாம். மற்ற 2வது தெரிக்கும் வலி, அதாவது ஒரு வலி வந்து உணர்வு, அதாவது ஒரு உடம்புல வர வலி, அதை அப்படி ஒரு சொல்லலாம், தெரிக்கும் வலின்னு சொல்லி. 3வது வாய்க்குள் இருப்பது ஆனால் நாக்கல்ல. வாய்க்குள் இருக்குது ஆனால் நாக்கல்ல. 4 எழுத்துக்கள். முதலாவது இருக்கா சொல்றீங்களா? இதை வர்ணிக்காத புலவரோ கவிஞரோ இல்லை என்று சொல்லலாம். 2வது தெரிக்கும் வலி, உடம்பில் ஏற்படுற ஒரு வலிதான், ஆனால் அந்த தெரிக்கும் வலின்னு சொல்லுவாங்க. இதை மற்ற வாய்க்குள் இருப்பது ஆனால் நாக்கு அல்ல. இரண்டாவது சொல்லுங்க ப்ளீஸ். 2வது இந்த தெரிக்கும் வலி, அதாவது உடம்புல ஏற்படுற ஒரு வலி தான். அதை தெரிக்கும் வலின்னு சொன்னா அந்த சுள்ளண்டு வந்துட்டு அப்படியே போற மாதிரி அப்படியான வலி. குத்துறது, அது 4-5 விதமா சொல்லுவோம். அந்த வலிகளை ஒவ்வொன்றையும் ஒவ்வொரு மாதிரி சொல்லுவோம். அதுல ஏற்படுற ஒரு வலி தான் இது. சொல்லி பார்க்குறேன். இயற்கை, அயற்கை, பயற்கை சொல்றேன். நாக்குக்குள்ள இந்த வழியில வராது. இந்த புலவரோ கவிஞரோ அந்த வர்ணிக்காத இதுன்னு சொன்னால் அவை கூடுதலா இதை பற்றி எழுதிவினோம். இயற்கைக்கு விட மற்ற வேற இதை பற்றி எழுதிவினோம் கூடுதலா. நதி, பெண்கள், பெண்ணின் ஒரு உறுப்பை பற்றி கூடுதலா வர்ணிப்பினோம். அந்த ஓகே ஓகே. இடுப்பு, வதனம், இடுப்பு, கடுப்பு, திடுப்பு, உடுப்பு, இடுப்பு, கடுப்பு, துறைக்கும் வரை கடுப்பு, வாய்க்குள்ள எச்சில், நாக்கு இருக்குமா, வாய்க்குள்ள இருக்கிறது என்ன சொல்றது, கடுப்பு, தடுப்பு இல்லையா? வந்த வழி சரி, நீங்க கடைசிக்கு பிழை. ஐயோ, இடுப்பு, தடுப்பு, இடுப்பு, கடுப்பு, விடுப்பு, வாய்க்குள் இருக்கும் நாக்கு இல்லை, சிடுப்பு. தவறு. வேற யாரும் சொல்லி பாருங்க. சீனா, சிடுப்பு, துடுப்பு, தடுப்பு, விடுப்பு, விடுப்பு, விடுப்பு. தவறு. தவற திருப்பி திருப்பி சொன்னா கூட பழைய கொடுப்பு, கொடுப்பு. வாழ்த்துக்கள். கொடுப்பு, பல்லு, கொடுப்பு, புள்ளி போட்டுருங்க. வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள்.
எனக்கும் ஓகே, போட்டிருக்கேன். அடுத்தது 5வது கேள்வி. உடுப்பு ஞாபகத்துக்கு வரையில. கொடுப்பு. ஓகே, கவனிங்க. பாட்டு இல்லாமல் சொற்கட்டை மட்டும் அடிப்படையாக கொண்ட அங்க அசைவு. என்னண்டு? பாட்டு இல்லாமல் சொற்கட்டை மட்டும் அடிப்படையாக கொண்ட அங்க அசைவு. சொற்கட்டு என்ன? சொற்கட்டைன்றே இப்ப நாங்கள் பாட்டா படிக்காமல் அந்த மியூசிக் மாதிரி செய்யற அந்த சொற்கட்டுகள் இருக்குதானே, அல்லது அந்த பரதநாட்டியத்துல எல்லாம் அந்த இது இல்லாம சொற்கள் இல்லாம தாத்தைன்னு சொல்லுறாரு, அது எல்லாம் இருக்குதானே, அது அந்த அசைவு. 2வது வழி என்பதை குறிக்கும். வழி என்பதை இதுவும் குறிக்கும். வழி மகுள விழினாவா கொம்புள விழினாவா? கொம்புலினா மௌலினா மௌலினா வழி, பாதை, பாதைக்கேற்ற அந்த வழி. மற்றது நேராக இல்லாமல் வளைந்து அமையும் பகுதி. நேராக இல்லாமல் வளைந்து அமையும் பகுதி. எத்தனை எழுத்து? 3 எழுத்துக்கள் தான். முதலாவது பாட்டு இல்லாமல் சொற்கட்டை மட்டும் அடிப்படையாக கொண்ட அங்க அசைவு. 2வது வழி என்பதை குறிக்கும் சொல். 3வது நேராக இல்லாமல் வளைந்து அமையும் பகுதி. இரண்டாவது கேள்வி என்ன? 2வது வழி என்பதை குறிக்கும் ஒரு சொல். வழி, வழியை குறிக்கிற வேறொரு சொல்ல வருமே. வழி, பாதை, முகடு, பகடு, அகடு. அந்த வழியில வராது. பாட்டு இல்லாமல் ஆடும் ஒரு நிலையா? நீங்க அந்த பரதநாட்டியத்தை யோசிச்சு பாருங்க. அந்த பாட்டு வர முதல் அந்த இதுகள் தானே சொல்லிவினோம். அந்த 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 சொற்களை வச்சுதான் அந்த நாட்டியம் தொடங்கும். அப்படி அது என்னன்னு சொல்றது? 4 எழுத்தா சொன்ன நீங்க? 3 எழுத்து. சுரமண்ட வழியில வருமோ? இல்ல இல்ல. சுருதி, சுருதி வராது. 2வது என்ன சொல்றீங்க? 2வது வழி என்பதை குறிக்கும் ஒரு சொல். வழி, நாங்கள் 3வது ஒரு பாதை. 3வது நேராக இல்லாமல் வளைந்து அமையும் பகுதி. அதுவும் கிட்டத்தட்ட வழி மாதிரி தான். அப்ப தாளம், பாலம், கோலம் சொல்றேன். இல்ல, தாளம் பண்றதுக்கு சொற்கட்டுக்கு அது வருமா? தாளத்தை போட்டு தாளத்துக்கு வசைறான். அந்த தாளத்தோட சேர்த்து இன்னொரு சொல்லுவினம் இல்ல, ராகம். ராகம் சொல்லுவாங்கல்ல, ராகம், தாள ராகம். ராகம், தாள. பரதநாட்டியக்காரருக்கு இது தெரியும். பரதநாட்டியத்தோட சம்பந்தம் அந்த சொல்லு இருக்கு பரதநாட்டியத்துக்கு. சுருதி, சுருதி. வணக்கம் ஜெயமல்ல. இப்ப நீங்க சொன்னதுக்கு நயம் வந்து நான் அந்த நடனத்துக்கு இல்ல இல்ல, நயம் வராது. ஓகே, தாளக்கட்டுன்னு சொல்றது. கட்டு, தாளக்கட்டையும் எப்படி சொல்லலாம்னு நினைக்கிறேன். ஆனால் தாளக்கட்டு இல்ல, கட்டு இல்ல. சொல்லுங்க. 3 எழுத்துக்களை கொண்ட சொல். பாட்டு இல்லாமல் சொற்கட்டை மட்டும் அடிப்படையாக கொண்ட ஒரு அங்க அசைவு. 2வது வழி என்பதை குறிக்கும் சொல். 3வது நேராக இல்லாமல் வளைந்து அமையும் ஒரு பகுதி. தமிழ்ல ரோட்டு வந்து எடுக்கலாமா? ரோட்டு முதலாவது நலிவு என்று வருமா? இல்ல இல்ல. வழி என்ற பாதை
இப்ப இந்த காலால எல்லாம் முதல் ஆரம்பத்துல பரதநாட்டியம் அடக்கி என்ன செய்யற நீங்க? கோலம் போடுறது, காலால கோலம் போடுறது சொல்றது. காலால அப்படி தனியா காலையும் கையையும் பச்சு அந்த அசைவுல அந்த சொல்ல சொல்ல செய்யறதானே இப்ப அந்த வளை- பாட்டு வளைவு படிக்கும் வளை- போது. வளைவு என்று பேருமா? வளைவு இல்ல அசைவு. தட்டுறது தட்டு அசை- அசைவு என்று வரும். அந்த அசைவு நம்ம கொண்டு வரணும் இதுல. பாட்டு இல்லாமல் சொற்கட்டை மட்டும் அடிப்படையா கொண்டு அங்க அசைவு. ஓ ஓகே. அபிநயம் சொல்வாங்க, நயம் நயம் வேறு. அடவு சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. மகள் போறதா தெரியும் அவக்கு. ஜெசி சொல்லுங்க, மூண்டையும் சொல்லுங்க அப்படியே. சரி சரி சரி. அந்த பாடம் சரி சொல்லுங்க. ஏதோ ஒன்று வாயில வந்து ஒரு முதல் எழுத்த மாத்தி சொல்லுங்க பாப்போம். அதுதானே. ஓகே. முதலாவது அடவு எனக்கு மன்னிப்போட மற்ற இதோட வாசி வழி வழி என்பதை குறிக்கும் சொல், மற்றது நேராக அடவு. இல்லாமல் வளைந்து. கடவு படகு ம். கடைசிக்கு சொல்லல, முதல் ரெண்டுக்கும் சொல்லிட்டீங்க. பார்த்து வாழ்த்துக்கள். படகு கொண்டு வருமாக்கு வேண்டாம். மூன்றாவது கடவு கடவு. மூன்றாவது நேராக இல்லாமல் வளைந்து அமையும் பகுதி. திடவு. அடவு கடவு நான் சொல்றேன் முடை ம- முடை ம- மட- முன்னாடி மட- வந்து மட- சொல்லவா? வருமா? மானா முடைன்னு வருமா? சொல்லுறேன் நான். அடவு கடவு வடவன். அல்ல குடவு என்றாலும் சரியாம இருக்கும். குடை நான் குடை- மூணா சொன்னேன். மூணாவது குடைவு. குடைவு சரி. குடவு. குடைவு. குடம். குடைந்து அப்படி வளைஞ்சு வளைஞ்சு போறத ஆமா, குடைவு ஆமா. சொல்றது. ஓகே, 5 கேள்வி முடிந்து விட்டது. என்னண்டு வழிக்கு என்ன சொன்னீங்க? வழிக்கு கடவு, கடந்து போறது, அந்த பாதையை பாதை கடக்க. பாதை. ஆமா. இதுல அடவு அடவுன்னு சொல்லுவார்களா? அடவுதான் அந்த இதுக்கு அந்த அந்த பரதநாட்டியத்துல வர சொல்லு. ஜெசி எப்படி அடவுன்னு கண்டுபிடிச்சா? சொல்றோம். பாட்டு இல்லாமல் முதல் அபிராமி ஆரம்பம் போறவதானே. அந்த நாட்டு அதாவது பேர்கள் படிச்சு- எனக்கு இருக்கு. படிச்சு- நாட்டு அடவு, படிச்சு- கழுதை உட்கார்ந்து கடவு. படிச்சீங்களா? சரி, அப்ப நன்றி, வாழ்த்துக்கள். பெரியார்கள் தெரியாது அடவு. ஓகே, 5 முடிந்தது. ஆனா இன்னும் ஒரு கேள்வி இருக்கு, அதையும் கேட்க 6வது கேட்டுட்டு வருவேன். உங்களோட வீடியோ காணாம ஜெயமலர். என்ன நடந்தது? போட்டோ தான் இன்னைக்கு. தானாவே நீ பாட்டு போட்டோ தான் நிக்கு. இல்ல, நான் அந்த பேப்பரை வச்சு ஆட்டைக்கு அதை அமர்த்தப்பட்டு. சரியா? ஓகே, இது கடைசியாக கேட்கிறேன். இது 4 எழுத்துக்கள் தான். ஒரு கேவலம், கீழ்த்தரம், ஒரு மட்டம் என்றதை குறிக்கிற சொல்லு. கேவலம், ஒரு கீழ்த்தரம், ஒரு மட்டமானவர் சொல்லி குறிக்கிற சொல்லு. 2வது ஆயுளை நீடிக்கும் மருந்து. ஆயுளை நீடிக்கும் மருந்து. 3வது நுண்தொழில். நுண்தொழிலை சொல்லுவோம். 3வது நுண்தொழில். நுண்தொழில். அதாவது நுணுக்கமாக செய்கிற ஒரு வேலை, அது சொல்லலாம். 4 எழுத்தா? 4 எழுத்துக்கள். முதலாவது இரண்டாவது கேள்விகளை சொல்றேன். முதலாவது கேவலம், ஒரு கீழ்த்தரம் அல்லது மட்டமா என்று சொல்றதுக்கான ஒரு சொல்லு. 2வது ஆயுளை நீடிக்கும் மருந்து. அடுத்தது நுண்தொழில். முன்தொழில். நுண்தொழில் ஆயிலை நீடிக்கும் மருந்துக்கு சிரிப்பு. மற்றொரு கேவலம். கேவலம் தவறு, அந்த வழியில வராது. சிரிப்புக்கான ஒரு ஒத்த சொல்லலாமா? இல்ல, இது ஒரு மருந்து. மருந்து. ஓகே, ஒரு மருந்துன்னு தான் சொல்றது. ஆனா அதுக்கு முன்னுக்கு இன்னொரு சொல்லு வந்துதான் இது வரும். அது 2ஐயும் சேர்த்துதான் அந்த மருந்துக்கு சொல்லுவினோம். ஆனால் தனியா அதுக்கும் அந்த அர்த்தம் தான். நுண்தொழில் என்னைக்க நீங்க உங்களோட கோயில்களை நினைச்சு பாருங்க.
எத்தனை 3 எழுத்துக்கள் சொன்னீங்க என்ன? 4 எங்கட கோயில் இல்லையா? அனிமா எல்லா கோயில்லையும் இருக்குது. எங்கட கோயில்லையும் இருக்கு, உங்களோட எல்லா கோயிலும் இருக்கு. சிற்பம். விளக்கு என்றெடுக்கலாம். விளக்கு முன் தொழில் என்றால் சில செய்யற மாதிரி தொண்டு என்ற எடுத்தா 3 தான் வரும். இல்ல, இது இல்ல சிற்பம் அப்படி அந்த வழிகள் சொல்லுங்க. தொடங்கி போட்டு கூட சொல்லுங்க. நீங்க தான் முதல்ல தொடங்கினீங்க. சரி, அந்த வழி சரி சொல்லுங்க. அதுக்கு இந்த கடைசிக்கு தான் அது வரும் சிற்பம். மற்றது கேவலம் ஒரு கீழ்த்தரம் ஒரு மட்டமான டைக்குல சரி, ஓகே. அற்பம், சிற்பம், அவ சொல்ல விடுங்க. முதல்ல அவ ஒன்று சொல்லிட்டா மிச்சத்தை சொல்ல விடுங்க. 3 சொல்லிட்டு விடுங்க. அப்படி நீங்க பிள்ளைய சரியா சொல்லிட்டு விடுங்க. ஜெசி முதலாவது ஏதோ ஒரு எழுத்த போட்டு சொல்லுங்க. பிள்ளைய சரியா சொல்லுங்க. ஆனா 3 சொன்னாதான் உங்களுக்கு புரியும். அதுக்காக தான் சொல்றேன். கேவலம், சர்ப்பம். இல்ல, பதில் வந்ததுதானே, அதை மாத்தி சொல்லுங்க. பதில் சொன்னதை வச்சு சொல்லுங்க. ஜெசி ஆனாவை போடுங்க. கேவலமானது அற்பம், மற்றது கடைசிக்கு சிற்பம், நடுவில மருந்து சொன்னீங்க என்ன? ஆயிலை கூட்டும் மருந்து. தட்பம். ஓகே, அது தவறு. ஓகே, இனி சொல்லுங்க. அதுக்கான மற்ற 2வதுக்கான விடைய. அற்பம், தற்பம், சிற்பம். தற்பம் தவறு. வேற அப்ப கற்பம் சொல்றேன். சொற்பம். காயகற்பம் கேள்விப்பட இல்லையா? காயகற்பம் இதுண்டால் ஆயில காயகற்பம், கற்பம். சரி, காயகற்பம் சொல்றது. ஓகே, காயகற்பம் சொல்றது. அதை சாப்பிட்டு தான் ஆயில காயகற்பம் சொல்லுவாரு. காயகற்பம் நான் அப்படி சொல்லல, இப்படி வந்தபடியா கற்பத்தை சொன்னேன். காயகற்பம். முதலாவதுக்கு என்ன? முதலாவதுக்கு அற்பம். அற்பமான விஷயம், கேவலமான விஷயம், ஒரு சின்ன விஷயத்தை போய் பெருசாக்குறது அப்படி. ஓகே, நாங்கள் இந்த ஒரு சொல் கண்டுபிடிப்பதற்கு போகலாம். ஓகே, முதலாவது நேம்ஸக்கா. நீங்க கூட பேர் எழுதி வச்சுக்கிறேன். தமிழ் இருக்காவ காண இல்ல. அவரா இல்லையா என்ன? அவர் ஓடி வார இந்த நிகழ்ச்சிக்கு காணல. ஓகே, நேம்ஸக்கா எழுதுங்கோ. நான் விடைபெறுகிறேன். நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள். நன்றி. நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். நேம்ஸக்கா எழுதுங்கோ. புன்னகைக்கு வர பூனா, பாருக்கு வர இர்ரன்னா, கடலுக்கு வர கானா, அம்மாக்கு வர உம்மன்னா, புறாமுக்கு வர ரானா, மற்றது நரிக்கு வர நானா, மற்ற இப்பன்னா, அப்பாக்கு வர இப்பன்னா. 2, 4, 6, 7 எழுத்துக்கள். நகர்ப்புறம். வாழ்த்துக்கள். ஓகே, அடுத்தது வாணி அவர்கள். தை மாதத்துக்கு வர தை என்ன, வாளிக்கு வர வாவென்ன, மற்ற யாவென்ன, யானைக்கு வர யாவென்ன, மற்ற சின்ன லானா, உம்மென்ன, இத்தென்ன, அத்தைக்கு வர இத்தென்ன, மற்ற பாருக்கு வர இர்ரென்ன. வார்த்தை ஜாலம். ஓகே, வாழ்த்துக்கள். என்ன சொல்லு? வார்த்தை ஜாலம். ஓகே, அடுத்தது செல்வி அவர்கள். உங்களுக்கான சொல் வந்து திகதிக்கு வர தீனா, அம்மாக்கு வர உம்மன்னா, படத்துக்கு வர பானா, அத்தைக்கு வர இத்தன்னா, யானா, தாத்தாக்கு வர தாவென்னா, கடைசி எழுத்து உம்மன்னா.
தாம்பத்தியம். ஓ அடுத்தது பத்மினி அவர்கள் எழுதுறீங்களா? ஓ ஓகே. புலிக்கு வர பூனா, சரி. தேநீருக்கு வர தேயன்னா, ஆ கொக்குக்கு வர கோனா, ஆ ரெண்டு சொல்லி இன்னென்னா, ஆ உம்மென்னா, ஓ அத்தைக்கு வர இத்தென்னா. ஆ கோனா வந்து ஒற்றக்கமும் காணாவும் மரபமா. ஓமோம். அப்பா அப்பா அவ சொல்லிடும். ஒண்ணு வாணி யோசிக்கிறது. ஓ நான் கையோ எடுத்துட்டேன் அப்போ. அவ ஏத்திட்டா. கடைக்குது தான் வாணி ஏதோ ஏதோ தென்பு கொண்டு வருமா. முடிக்கிறத கேட்டுக்கொண்டு கொத்தென்போ டைம் அப். ஆ சின்ன சின்ன சொல்லி எல்லாம் நிக்கிறீங்க. ஓகே. வாணியவர்கள் வாணியவர்கள் முதல் எழுதினீங்க. இல்ல இல்ல செல்வி அக்கா. செல்வி அக்கா கொம்புத்தேன் நான் ஓ சரி. யார் எனக்கு நான் பாக்க ஜெசின்ற கையை தான் பார்த்து நான் முதல். இல்ல நானும் அவாதும் முயற்சி இருந்தாரு. சரி பரவாயில்ல, அவாக்கு முடிய ஓகே ஓகே பரவாயில்லையா இல்ல பரவாயில்ல. இல்ல பிரச்சனை இல்லை. ஓகே. எல்லாருமே அடுத்தது கண்டுபிடிச்சிட்டோம். பத்மினி அவர்கள். சரோஜினி அக்கா சொல்லுங்க. உங்களுக்கான சொல் வந்து திகதிக்கு வர தீனா, பையனுக்கு வர பையன்னா, பையன்னாவா? பையன்னா, குரங்குக்கு வர கூனா, கூனா, அப்பாக்கு வர இப்பன்னா, அத்தைக்கு வர இத்தன்னா, பருப்புக்கு வர டூனா, அப்பாக்கு வர இப்பன்னா, ரெண்டு தரம் வருது இப்பன்னா, மற்ற பானா. 8 எழுத்துக்கள். திருப்பு ஒரு ஒரு குருத்தண்டு தொடங்குமா? இல்ல. பதி பதி என்று முடியும். பகுத்தி பகுத்திரு முடிஞ்சுவா. பகுதி என்று முடியும். பகுதி என்று முடியுமா? இல்ல இல்ல அப்படி முடியாது. கஷ்டமா கிடக்கு. ஒரு திரும்பியா கண்டுபிடிக்கலையா? இல்ல நான் ஒரு இது பிடிக்கலாம் அது சரியா தெரியல. நான் பத்திருப்பு 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 பத்திருப்பு. நீங்க வேற பக்கம் பாருங்க. நடுவலம் கொடுக்குறீங்க. இல்ல டைம் முடிஞ்சது. ஒரு தடவையா கண்டுபிடிக்காதபடியே விட்டுருக்கோம். குப்பை யார் வரணும் இனி பாயிண்ட் இல்லை என்றாலும் யார் கண்டுபிடிக்கிறீங்கன்னு பார்ப்போம். இல்ல நான் வருமா? குப்பை பருத்தி தான். சரி. நான் முதல்ல நான் அப்ப 2 உப்பு இல்ல வருது. ஓ குப்பை குப்பை பருத்தி. பருத்தி என்ன சொல்லு? அப்படியே உப்பன்னா பையன்னா உப்பன்னா குப்பை பருத்தி. குப்பை பருத்தி. குப்பை பருப்பு. அது என்னது? அப்படி ஒரு சொல்லு. பருத்தி
குப்பை குப்பை பெருத்தி பருத்தி இருக்கு தானே பருத்தி ஆமாம். குப்பை பருத்தி ஒன்று இருக்கு. நான் எழுதாதபடியா தெரியாது. ஒரு நாளும் கேள்விப்படாத சொல்ல குப்பை பேரு. ஓகே, அடுத்தது வந்து ஜெசி, உங்களுக்கான சொல் வந்து மாவென்னா. மாமாக்கு வர மாவென்னா. சின்ன லானா, சின்ன லையன்னா, மற்றது கானா, உம்மன்னா, பானா. பானா பருப்புக்கு வர பானா, மற்ற கானா கம்பிக்கு வர கானா. ரெண்டு கானா வருது இல்லையா? ரெண்டு கானா மற்ற ஒரு மாவென்னா உம்மன்னாலாம் வருது. ஓகே, நான் முதலும் முதல்ல காட்டி கொண்டிருந்தேன். அவ சொல்லாட்டி நான் சொல்றேன். சரோஜ் இங்க நான் கையை காட்டி கொண்டிருக்கிறேன். ஏன்னா இல்ல முதலும் நான் கை காட்டினேன். ஜெயமலர் என்ன கவனிக்க இல்லை. பார்த்தோம் நீங்கள் குப்பை பெருத்தி கவனிக்க. இப்ப நீங்க கொண்டு நான் 2 சரோஜினி. கலகம்ப மாலையா? கொஞ்சம் வடிவா சொல்லுங்க. சரி, சொன்ன சரி. ஆனால் மாலையும் சரி, அந்த 2 எழுத்துக்களை கொஞ்சம் மாத்தி சொல்லுங்க. சொல்லுதேன். உம்மனாவே மானாவே மாத்தி சொன்னா சரி. நீங்க சொல்லி கொடுங்க. அவர் பிடிச்சிட்டார். சரி சொல்லிட்டா. சொல்லுங்க. மாலை கலம் சொல்லுங்க ஜெசி. இல்ல கிட்ட 2 இடத்துக்குலாம் மாறி நிக்கிறார். நான் கலம்பக மாலை. அதுதான் அது முதல் சொன்னவா கலம்பக மாலை உண்டு. கேள்விப்படலையா கலம்பக மாலை உண்டு? கலம்பக மாலை. கலம்பக மாலை இல்ல, புது சொல்லா இருக்கு. நான் ஓகே, அடுத்த சக்தி அவர்கள் போயிட்டார்கள். நான் சரோஜினியாக்காக இன்னொரு சொல்லி தரேன்னா. சரோஜினியாக்காக ஏன்னா அது டைமுக்குள்ள ஒரு தடவை கண்டுபிடிக்கல நீங்க. ஆனபடியால் ஆனா சொல்ல இல்லையே நீங்க. நீங்க டைம் எல்லாம் முடிஞ்சது அப்புறம் அது சொன்னீங்க. பரவாயில்ல, அவ சொல்லிக்கொண்டே இருந்தா அதான் நான் பேசாம இருந்தேன். நான் முதல் கையா காட்டினேன். இல்ல, நான் கேட்டது அப்புறம் நீங்க சொல்லல. ஒரு தடவை கண்டுபிடிக்கலன்றா இல்லையா ஜெர்சி சொல்லட்டும் சொல்லிட்டு நீங்க. இல்ல நான் அவவும் கண்டுபிடிச்சு இல்ல நீங்க நான் கேட்டது அப்புறம் நீங்க சொல்லல. அதுக்கு அப்புறம் நீங்க இல்ல ஜெசி முதல் கைய காட்டுனத நான் இல்ல ஜெசி கையை காட்டே இல்ல. ஒரு தடவை கை காட்டே இல்ல. இல்ல அதுக்கு முதல் சொல்லுக்கு நீங்க சொன்னா ஜெசியா காட்ட நீங்க போல நான் தான் முதல்ல அதுக்கும் காட்டுனேன். அதான் இல்ல, அதுக்கு நான் உங்களுக்கு தான் பாயிண்ட் போட்டேன். அத சொல்ல இல்ல அவர் இப்ப சரோஜினி நீங்க கண்டுபிடிக்க நான் கடைசி டைம் முடிவிட கண்டுபிடிக்கல. அதுக்கு அப்புறம் சொன்னீங்க. அதுக்காகத்தான் நான் ஒரு சான்ஸ் கட்டு கொண்டு விட்டேன். ஓகே, இந்த சரோஜினி எழுதுங்க இப்போ உண்டு. சொல்லுங்க. சாடிக்கு வர சாவென்னா, பருப்புக்கு வர டூனா, புடவைக்கு வர பூனா, அம்மாக்கு வர உம்மன்னா, பச்சைக்கு வர இச்சன்னா, கல்லுக்கு வர கானா, கருப்புக்கு வர ரூனா. ரூ சொல்லுங்க பாப்போம். கரும்பு சாறு. ஓகே, வாழ்த்துக்கள். செல்வியக்கா கண்டுபிடிச்சிட்டோம். ஓகே, வேற யாரும் நிக்கிறீங்களா? இல்ல தானே, எல்லாம் முடிஞ்சு. இனி மற்ற கிளைக்கு போகலாம். அதான் இந்த கருப்புவா கருப்புவா? கருப்பு தான் வரும். என்ன கருப்பு? ரூனா. கருப்பு நிறத்துக்கு வந்து ரூனா கருப்பு.
கரும்பு சாறு. அது ரூனா சொன்ன முதல். கடைசியில அது வருது. சாரு ரூனா வந்து கடைசி எழுத்து தான். ஓ, கரும்பு ரூனா சாறு. முதல் வருது. ஓகே ஓகே. ஓகே, முதல் நேவிசக்கா உங்களுக்கான சொல் வருது. உங்களுக்கு கணக்கு தந்தா நீங்க கொஞ்சம் எழுதுவீங்க. அதுக்காக தர வாணி கடந்த வாரத்தான் வாணி பார்த்தேன். மறு இல்ல வாணி, நானும் தேடி தேடி பார்த்தேன். ஆனா தெரியல. ஃபேஸ்புக் இல்லையா? இல்ல. பேஸ்புக்ல வேற இல்ல. ஃபேஸ்புக்ல போனதே இந்த இப்ப போகுது. இல்ல இல்ல இந்த போகுது. இல்ல இல்ல கடந்த வாரத்தான். நான் வெள்ளிக்கிழமை வந்து உங்களுக்கு எழுதி கேட்டேன். இல்ல வேற இல்ல. ஆனா யூடியூப்ல போகும். யூடியூப்ல இருக்கும் பாருங்க. நேவிசக்கா எழுதுங்கோ. தாண்டவ தத்துவம். தாண்டவ தத்துவம். எழுதின பிறகுதான் போடுவோம். தாவன்னா 3 சொல்லி என்னன்னா டானா பிறகு வானா. தாண்டவ பிறகு தத்துவம். இல்ல தாண்டவ வானா. தாண்டவ தத்துவம். இல்ல நேரடி சொற்கள் தான் எழுதி வச்சுக்கிறேன். ஓகே, சொல்லுங்க பாப்போம். தாண்டவம். தாண்டவம். தத்துவம். தத்துவம். தத்து. தத்து. தவம். தவம். பதம். என்ன? பதம். வத்து. வத்து. வண்டம். என்ன சொன்னீங்க? வண்டம். வண்டம். வானா என்ன? வண்டம். துண்டம். துண்டம். தண்டம். தண்டம். தா. தா. தாது. தாது. ஓகே, 1 2 3 4 5 6 7 8 9 10 11. வாழ்த்துக்கள். 11 சொல்லி எடுத்துதான் 11 எடுத்துருக்கோம்ப்பா. ஓகே, இப்ப வாணி அவர்கள் சொல்லுங்க. உண்டு. தாபம். தாவம். வானம். தாவம். ஓகே. செல்வி அவர்கள் சொல்லுங்க. உண்டு. துவம். துவம். ஓகே. பத்மினி அவர்கள் சொல்லுங்க. தம். தம். சரோஜினி அவர்கள் சொல்லுங்க. தாம். தாம். ஓகே. ஜெசி சொல்லுங்க. தடம். தடம். ஓகே. திருப்பியும் ஜெசி ஒன்று சொல்லுங்க. வடம். வடம். சரோஜினிகா சொல்லுங்க. தண்டவம். தண்டவம் இருக்கா? தண்டவம். தண்டம் இருக்கு, தண்டவம் இல்ல. பத்மினி அவர்கள் சொல்லுங்க. இந்த தாத்துறது. தாத்து. தாத்து. ஓ, அது தாத்து. தத்து தான் வரும். இந்த தாத்துறது இந்த புடைக்கிறத இப்படி செய்யணும். அது அப்படி சொல்றதா? என்ன தெரியல. தாத்து. செல்வி அவர்கள் சொல்லுங்க. தாடம். என்ன? தாடமா? தாவன்னா தானாமன்னா தெரியா, எனக்கு அர்த்தம் தெரியாது, நான் எழுதல. வாணி அவர்கள் சொல்லுங்க. தாண்டவம். அவர் தாண்டவம் என்றார். தாண்டவம். தாண்டவம் அவர் சொன்னார். தாண்டவம் சொல்லியா? அவரே சொல்லிட்டார். ஓகே ஓகே. நேவிசக்கா ஏதாவது வச்சுக்கிறீங்களோ? இல்ல. ஓகே. வேற யாராவது? சரோஜினி சொல்றேன். துவம். துவம். துவம் அவர் சொன்னவர். இப்ப துவம் செல்வி அவர்கள் சொன்னது.
யாரு ஜெயமல தாடமண்டா அடிக்கடி அடிக்கடி என்ற சொல்லுக்கான ஒரு அர்த்தம் தாடம். தாடம் தாடமண்டா ஒப்புவமை, தாடனம், தாடகம் என்ற நீருக்கானதான ஒரு இது எல்லா சொல்லுக்கும் இருக்கிறது தாடம். ஓகே. மற்றது வேற யாராவது வச்சிருக்கீங்களா? தவம் தவம் என்று வந்துட்டா தவம். அது நீங்க தான் சொன்னீங்க. தவம் பதம் நீங்க தான் சொன்னீங்க. வத்துவம் என்ற சொல்லி இருக்குதா? வத்துவம் இருக்காது. வத்துவம் வத்துவம் இருக்கா? சரியா? நான் எழுதியேன். நான் அகராஜல் ஒன்றும் எழுதியல இன்றைக்கு. ஓகே. இதுல வந்து நான் சோறுக்குரிய ஒரு சொல்லு நடுதலும் சொல்லி கொண்டு வந்தேன்னா அந்த சொல்லி சொல்லல. என்ன சொல்லி? சோறுக்குரிய இன்னொரு சொல்லுன்னு சொல்லி நான் கனகரன் சொல்லி இருக்கேன். வத்து என்ற சொல்ல வானத்தை என்ன தூணவா? வத்து என்ற சொல்லு வந்துட்டு இன்னொரு சொல்லி இருக்கு. சோறுக்கா? சோறுக்குரிய இன்னொரு சொல்லு. அது நான் கனகரம் உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன். வதுவா? ஓ வதுவண்டா சோறு. தாத்து தாத்து தாத்துவா? தாத்து சொல்லித்தானே புளியண்டவா? துவமா? தாதுவம் இல்ல இல்ல. வது வது வதுன்றது அது வேற இடத்துல இருக்கு. ஆனா இது வேற 4 இடத்துல வருது. வத்து இது கனதரன் சொல்லு. நான் கூட இந்த இதுல வந்த சொல்லுக்கு சோறுண்ட அர்த்தம்னு சொன்னேன். ஓகே. வத்தம்னு சொன்னால் ஓகே. அடுத்தால் வத்தம். வத்தம்டா சோறு. அத மாதிரி சுத்தம் மட்டும் சொல்லி இருக்கேன்டா. தூணாய்த்து என்ன தாளம் என்ன துத்தமண்டது அது இதுல ஒன்று வருதுதான். நான் அகராஜ் சொல்லுக்கு நான் போயில்லை. கணக்கு நேரம் எடுக்கிறதுக்கு அதை எழுக்க போயில்லை நான். ஓகே. வாணியவர்கள் எழுதுறீங்களா? நீங்க தான் 2வது. உங்களுக்கு அந்த ரங்கம். நாய்க்கான ஒரு சொல்லும் சுத்தம். அந்த ரங்கம். அந்த ரங்கம். அந்த ரங்கம். சரி. ஓகே. சோறுக்கு என்ன சொல்லி சொன்ன நீங்க? வத்தம். பானா இத்தனை தானம். ஆமா ஆமா. இந்த ரங்கம் சின்ன சொல்ல இருக்கு. 12 சொல்லுக்கு மேல எடுக்கலாம். 12 எடுக்கலாம். சின்ன சொல்ல இருக்கு. பெரிய சொல்லண்டா கொஞ்சம் கணக்கு இருக்கு. ஓகே. ஓகே. அந்தரம். அந்தரம். அரம். அரம். அந்தம். அந்தம். அரங்கம். அரங்கம். கரம். கரம். கதம். கதம். அதரம். 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 ஓகே. அதரம். தங்கம். தங்கம். தம். தம். கந்தம். கந்தம். அங்கம். அங்கம். அகம். அகம். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 சொல்லுங்க. ஓகே. வாழ்த்துக்கள். சிறப்பான வாழ்த்துக்கள். ஓகே. இப்ப நான் கீழே இருந்து வர போறேன். ஜெசி சொல்லுங்க. உண்டு. அகரம். அகரம். ஜெசி. ஓகே. சரோஜினி அக்கா சொல்லுங்க. தாகம். தாகம்.
தகம். ஓகே. பத்மினி அவர்கள் சொல்லுங்க. அகம். அகம் சொல்லிட்டார். அவர் சொல்லிட்டா. யார் சொன்னது? பவானி அவர்களே சொல்லிட்டார் அகம். செல்வி அவர்கள் சொல்லுங்க. தரம். தரம். பவானி அவர்கள் எடுத்தா சொல்லலாம். நேவிசக்கா சொல்லுங்க. நான் தரங்கம் சொல்றேன். தரங்கம். தரங்கம் தரங்கம் அவ சொல்ல இல்ல சொல்லல. ஓகே தரங்கம் இருக்கு. திருப்பி நேவிசக்கா இருந்தா சொல்லுங்க. அந்த. அந்த. ஓகே. வாணி அவர்கள் தக. தக. ஓகே. செல்வி அவர்கள் தம். தம் வந்துட்டு சொல்லிட்டேன். பத்மினி அவர்கள் சொல்லுங்க. தகரம். தகரம். ஓகே. சரோஜினி அக்கா தரகம். தரகம் வந்துட்டு. தரகம் தரகம். இந்த தரகம் இந்த புரோக்கர் வேலை அது என்ன வேலை? தரக. ஜெசி சொல்லுங்க. கந்தம் வந்துட்டு காசு. என்னது? கந்தம். ஓ இருக்கு இருக்கு. கந்தம். நான் சொல்லிட்டேன். கந்தம் சொல்லி இருந்தாருல்ல. கந்தம் வந்துட்டு. இன்னொரு சொல்லி இருக்கு. தங்கம்னு சொல்லிட்டேன். அந்தம்னு சொல்லிட்டேன். கந்தரம். இல்ல. கந்தரம் இருக்கு. கந்தரம் இருக்கு. என்ன காணாவா? கந்தரம். கந்தம் இல்ல கந்தரம். கந்தம் முதல் வந்துடுது. கந்தரம் தான் இருக்குது இல்ல. இன்னொரு சொல்லி சொல்லல ஒரு தரம். சொல்லியாச்சு. அதுவும் சொல்லிட்டேன். அது வந்துட்டு தகம் வந்துருக்கா? தகம் சொல்லிட்டேன். வந்து கரம் சொன்னீங்க. நானா வச்சு சொல்லி ஒரு தரம். சொன்னது நான் தான் சொன்னேன். இல்ல இல்ல ஓகே. நான் பட்டேல நான் பட்டேல. அகரம் வந்துட்டு. அகரம் வந்துட்டு. பாத்தீங்களா? கொஞ்சம் சொல்லணுங்க. இப்ப எத்தனை சொல்லு வந்துருக்கு. நிறைய நிறைய வந்துட்டு. ஓகே. அடுத்தது செல்வி அவர்கள். உங்களுக்குரிய சொல் வந்து புகைப்பட கருவி. புகைப்பட கருவி. உப்பனா வரும். என்ன உப்பனா வருது? இக்கனா வருது. புகைப்பட கருவி. ஓகே. உங்க சொல்லுங்க பாப்போம். கை. கை. புகை. புகை. கருவி. கருவி. கவி. கவி. பகை. பகை. ககை. என்ன பகையா? மார்க்பட்டி விட்டு கரு. 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 வீணா டூடா இருக்குது இல்லையா பாருங்க. இது பி2. அது இல்ல. வேற? கவி. குடவி. பாருங்க. கவி திருப்பி சொல்றீங்களா? இல்ல முதல் கவி சொன்னால் பாரா வீணா. கவி. கவி என்ற என்ன? கவி என்று ஆள் பெயர் எடுத்தான். கவி.
அதுகளை விடுங்க, பேருகளை விட்டு சொல்லுகளை கொண்டாங்க. பவியண்டா அது சும்மா வீட்டு பேரா. படக்கருவி. படக்கருவி. ஓகே. புவி புவி புனவீனா. ஓகே, புவி இருக்குது. ஓகே. கடவி என்ற சொல்லி இருக்குதா? விடவி எழுதினான் காடு. இல்ல, அதுகள் ஒண்ணும் இல்ல. நான் அதுல கானா டானா வீணா விட்டனா எனக்கு அது தெரியல, இருக்கோ தெரியல. புகைப்பட கருவி என்றதுக்கு உண்மைலாம் இல்ல தானே. அப்ப அதுல உங்களோட தெரியல அவ்வளவு தான் பேர போதும். கையென்ன கானா கையென்னு சொல்லி இருக்கா? கானா இல்ல இல்ல, ககை என்று இல்ல. கானா வை என்ன? வை வையனாங்க இருக்குங்க. ஓகே ஓகே. 1 2 3 4 5 6 7 8 9 சொல்லித்தான் என்ன நான் எழுதி வச்சிருக்கீங்க. மற்ற பவி விது அதெல்லாம் கருவி 1, கவி 2, புவி 3, படக்கருவி 4, உடவி 5, உடல் காடு 6, விது 7, கரு 8, கரு 9, பகை 10, கை 11, புகை புகை என்ன 12 சொல்லி வந்துருக்கு. ஆனா அது மற்றதெல்லாம் தெரியாது, எனக்கு இருக்கோன்னு தெரியாது. என்ன சொல்லு? இப்ப கடவி விடு மற்ற பவி எல்லாம் நான் எடுக்கல சொல்லிருக்கல. ஆளுண்ட பேர்ல இருக்குதான். அது பவித்திரான்னு வேற. பவியன்னு தனியா 2 எழுத்துல இருக்குமா பேர்? அதுக்கு அர்த்தம் இருக்கணும். பவியன்றதுக்கு அர்த்தம் இருந்தா ஓகே, நான் எடுப்பேன். அர்த்தம் இருக்கணும். ஓகே, இப்ப நேவிசக்கா சொல்லுங்க. கொண்டு நான் கைப்பு சொல்றேன். கைப்பு. கைப்பு பூவங்க. கைப்பு. ஓகே, கைப்பு இருக்கு. வாணியவர்கள் சொல்லுங்க. பகைப்பு சொல்றேன். என்னது? பகைப்பு. பகைப்பு. ஓகே, பகைக்கிறது ஆள. ஓகே, பத்மினி அவர்கள் சொல்லுங்க. விருப்பு. விருப்பு. ஓகே, விருப்பு இருக்கு. சரோஜினி அக்கா? புரு புனருணா. புரு. ஓகே, புரு இருக்குது. ஓகே. ஜெசி? படக்கை. என்ன? படக்கை. படக்கை. படக்கை வாய்ப்பாடு. ஓகே, வாய்ப்பாடு இல்ல, முன்னில படக்கு. ஓகே, திருப்பியும் ஜெசி சொல்லுங்க. கடவை. கடவை சொல்லல. என்ன? ஓ, கடவை இருக்கு. கடவை. கையென்ன நடக்கு. ஓ, கடக்கை சரி. இது சரோஜினி அக்கா சொல்லுங்க. கடவி. 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 கடவி என்ன? அதான் அவர்கிட்ட சொன்ன எனக்கு அர்த்தம் தெரியாது. பத்மினியோட சொல்லுங்க. கடை. 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 ஓகே, செல்வி அவர்கள் சொல்லுங்க. பட. என்ன? படண்டா இல்ல, கடண்டா கடக்கிறதுக்கு வரும். பட அப்படின்னா படண்டு வரணும். தனி ஒரு சொல்லுங்க. இல்ல, நான் சொல்லலாமா ஒரு சொல்? பொருங்க வரன். வாணி அவர்கள் சொல்லுங்க. இல்ல, தெரியாது. அப்ப சொல்லுங்க. நேவிசக்கா சொல்லுங்க. படரு. 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 ஆனா டானா ரூனா. படரு. 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 யாரும் சொன்னவையா? கை. கை வந்தது. படரு சரியில்லையா? படரு இல்ல, படரு கொண்டு வராது. அது தொக்கி நிக்குது. அது வசனம் அமையாது. படர் என்றுதான் வரும். படர் படர்ந்து கொண்டு வரும். படரு கொண்டு வராது. கைப்பட கருவி என்று எடுக்கலாமல்ல ஒரு சொல்லு. அப்படியே என்னண்டு? கைப்பட கருவி. புகைப்படத்தை விட கைப்பட கருவி. கைப்பட கருவி என்ன? கை. சரிதானே? கைப்பட கருவி. இதுல வார சொல்லாத இருக்கு. பூனாவை தவிர உங்களோட சொல்லுத்தானே. அதுல பூனாவை விட்டா சரிதான். நேரடி சொல்லுத்தானே. தெரியல. கைப்பட கருவி ஒரு பொருள் இருக்கோ தெரியல. கைப்பட கருவி எது சொல்லலாம்? படக்கருவின்னு சொல்லலாம். கைப்பட கருவி என்னத்தை சொல்லலாம்? இப்படித்தான் பார்ப்போம். புகைப்பு வருமா? புகைப்பு இல்ல. விகைப்பு. வீணா. விகைப்பும் இல்ல. கப்பு. கப்பு. கான உப்பென்ன பூனா. கப்பு வரும். கப்பு சரி. கப்பு. கப்பு.
அதே மாதிரி கப்பியும் வரும். அது பீனா இல்ல. ஓகே, கப்பி வீணா இல்ல. வீணா தான் இருக்கு. ஓகே, அது வராது. வீணா தான் இருக்கு. வேற ஏதாவது வச்சிருக்கிறீங்களா? இல்ல, இதுல இருந்து கடற்கை யாருன்னு சொன்னீங்களா? கடற்கை கடற்கை வந்தது. கையில கடை கடற்கை சொல்லல. ஜெசி சொன்னா கடற்கை ஜெசி சொன்னா கடற்கை. அது படக்கு. அது படக்கை தான் சொன்னோம். இது கடற்கை, ஒரு ரவுண்ட கடற்கிறது கடற்கை. மற்றது கடப்பு ஒன்றும் இருக்கு ஒரு சொல், கடப்பு. மற்றது கவிகை என்ற ஒரு சொல் இருக்குன்னா அது குடைக்கு கவிகைன்னு சொல்றதா. குடை, குடைக்கு வர்றது கவிதை. குடைக்கு கவிகைன்னு சொல்றதா. அந்த ஓகே, அவ்வளவுதான் என்னோட இருக்கிற சொற்கள். ராணியாக்கள் போயேக்ல அந்த நான் மற்றதொன்று சொல்லவா? இன்றைக்கு புக்கை வாசி நான் புக்கை என்று சொல்லவா? புக்கை 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 இருக்கு. புக்கை புக்கையா நியாயமான சொல்லிருக்கு என்ன. அத மாதிரி கக்கையும் எடுக்கலாம். இல்ல, கக்கை என்று வராது. கக்கை, புக்கை. சரி, ஓகே. அடுத்த ஆள் வந்து பத்மினி அவர்கள். உங்களுக்கு சொல் வந்து கண். அப்புறம் டைம் விடணும். ஓகே, கண் குத்தி பாம்பு. ஐயோ, கண் கண் குத்தி பாம்பு. இப்ப என்ன வரும்? என்ன? ஓ, கண் குத்தி பாம்பு. கூனா பாவன்னா வரும்? ஓ, கூனா. கூனா, குடைக்கு வர கூனா. கண் குத்தி பாம்பு. கூனா. இப்ப என்ன வரும்? என்ன? ஓ, நிறைய எடுக்கலாம். ஓகே. கண் கண் குத்தி குத்தி பாம்பு. பாம்பு. பா பா குதி குதி. கப்பு. என்னது? கப்பு. கப்பு. கப்பு உண்டா? என்ன கப்பு? தூணுல கப்பு உண்டு. கப்பு. கப்பு நான் பாவன். ஓகே ஓகே, கப்பு. சரி. கதி. கதி. பாதி. பாதி. குத்தி. குத்தி சொன்னீங்க முதல். இல்ல, சொல்ல இல்ல. கண் குத்தி. சொல்லிட்டேன். கம்பு. கம்பு. பாகு. பாகு. பாதி. பாதி சொல்லிட்டீங்க. பாத்தி. 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 பம்மன்னு சொல்லி பாப்போம். பம்மன்னு சொல்லி இல்ல. சரியா? 1 2 3 4 5 6 7 8 9 10 11 சொல்லித்தான். ஓகே, வாழ்த்துக்கள். 11 சொல்லு. ஓகே, இப்ப ஜெசி சொல்லுங்க. கொண்டு. கத்தி. கத்தி. ஓகே, சரோஜினியா சொல்லுங்க. புண். 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 செல்வி அவர்கள் சொல்லுங்க. பான். பான் தமிழ் பேர். ஓகே, பான். ஓகே, பான். வாணி அவர்கள் சொல்லுங்க. புத்தி. என்ன? புத்தி. பூனா எத்தனை? புத்தி நான் சொல்லிட்டேன். புத்தி சொல்லிட்டார். பாத்தி எல்லாம் சொல்லியாச்சு. ஓகே. நேவிசக்கா? திப்பு சொல்றேன். தீனா இப்ப நான் பூனா. திப்புவா? அது என்ன? திப்புண்டா என்ன தெரியாது. அதே ஒரு எழுத்த மாத்தி இருந்தேன். ஒரு எழுத்த மாத்தி சொல்லி இருக்கிற முண்டைக்கு கேள்வியிலே எனக்கு சொல்லலாம். என்னது? வந்துட்டாவே. அடுத்தது நேம் சக்காதான் மேல இருந்து வரண்டா. ஆனா
சொல்லுங்க. நான் ஒன்றும் வருதில்லையே, நான் எடுத்து வைக்கிறேன். அப்பா இப்பதான் எடுத்து வச்சிருந்தேன். சரி, நானும் சொல்லலாமா? பொறுங்க, இல்ல நான் கேட்கிறார்கள். வாணி அவர்கள் சொல்லுங்க. பாகெல்லாம் வந்துட்டது. வாணி வாணி அவர்கள் சொல்லுங்க. சொல்லுங்க. திண் போட்டு வாஞ்சொலி இருக்கு. தீனா என்னன்னா திண்ணண்டா திண்மா? திண்மம் திண் தீனா திம்மன்னாவா? மூன்று சொல்லி என்ன பேர் என்ன வேறு கொண்டான் எழுதியில திண் என்ன என்ன திண்மை தின்னண்டா தின்னண்டா வலிமையண்டா அப்போ சொன்னேன். இல்ல திண்ணா வலிமையோ. அது அது வந்து ஆமா அடி வேர் சொல் தானே நீங்க சொல்றீங்க. அது பொருளா சொல்லணும். ஒரு பொருள் அது நீங்க வேர் சொல்லா திண்மைக்கு திண்ணண்டு வரும். தனியா திண்ணுக்கு இது கொண்டு வேறுங்க இருக்கா தானா. ஓமம் வலிமை என்ற சொல்லுங்க. இப்ப திண்மைன்றதை திண்ண அப்படி ஓகே இல்லையா ஓகே. பிரச்சனை. அதுதான் அப்போது சொன்னேன் உங்களுக்கு. சரோஜினி சொல்லவா? பொறுங்க வர செல்வி அவர்கள் சொல்லுங்க. திம்பு திம்பு அதுதான் அதான், நம்ம அதான், சொன்ன அதான், திம்பு அப்பதான் பேச்சுவார்த்தை. என்ன பத்மினி அவர்கள் சொல்லுங்க. நியூஸக்கா? என்ன விளங்க சரோஜினி சொல்லவா? ஓகே சரோஜினி அக்கா சொல்லுங்க. குதிப்பு குதிப்பு குதிப்பு. எசி சொல்லுங்க. இப்ப எங்களுக்கு கொதிப்பு தான் பெருகுது. நியூஸக்கா. எசி இல்லடா தெரியா. இல்லையா? வேற இல்ல. இருக்கு 2-3 சொல்லி இருக்கணும். நான் சொல்லவா? சொல்லுங்க. பாதிப்பு. பாதிப்பு. ஓகே. நான் ஒன்று சொல்றேன். திகம். திகம். நான் ஒன்று சொல்லட்டா? சொல்லுங்க. பாகம். பாகம். ஓகே. வேற கண்குத்தி. கும்பு என்ற சொல்லு வந்து இருக்குதா? கும்பு இருக்கு. கும்பு. ஓகே. வேற கும்பு வந்தது கும்பு. வேற என்ன சொல்லுவீங்க? திம்பு கும்பு. ஓகே. நானும் சொல்லலாமா? கண்குத்தி. பா சொல்லிட்டாரா? பாவன்னா தனியெழுத்து. அதை சொல்லிட்டேன். ஓகே, வெட்டு. நான் சொல்லலாமா? சொல்லுங்க. கண்குத்தி. என்னண்டு? கண்குத்தி. கண்குத்தி. அது தனியொரு சொல்ல வருமா? கண்குத்தி. இப்ப நான் என்ன மாதிரி சொல்லி பாக்கட்டா? பாகு. பாகு இருக்கு. பாகு நான் சொல்லிட்டேன் முதல். அப்ப நான் சொல்றேன். பாதிப்பு சொல்லிட்டேன். பாதிப்பு வந்துட்டு இப்ப அந்த பாதிப்போட நான் கண் பாதிப்பு சேர்க்கிறேன். கண் பாதிப்பு வரும். ஓகே. வேற எல்லாம் சரி நினைக்கிறேன். ஒரு ஆளுடைய பேர் இருக்குது இதுல. அதுக்கு அர்த்தம் இருந்தபடி பாபு தான். ஆனால் பாபு பூவும் போறது பூவும் போறது. பாபு அதுக்கு அர்த்தம் இருந்த நான் பார்த்துட்டு. ஓகே, மற்றெல்லாம் பட்டியாச்சு. ஓகே. அடுத்த ஆள் வந்து நீ சரோஜினி அக்கா சொல்லுங்க. உங்களுக்குரிய சொல் வந்து சாரி குதிப்பு வந்ததா? குதிப்பு. ஓகே. உங்களுக்குரிய சொல் உத்தரவாதம். உத்தரவாதம். எல்லாமாக்கா 7 எழுத்தா? ஓ. ஓகே. உத்தரம். உத்தரம். வாதம். வாதம். வா. வா. தம். தம். தரம். தரம். உரம். உரம். வாரம். வாரம்.
தத்தம் தப்தம் வரவா வர என்னண்டு வரவாண்டு வரும் நானா இல்லை. தெரவா தரவா தெரவாதம் பிரவாதம் தரவாதமாண்டா தரவாதம் என்ன வரும் அப்படி வராது. இல்ல அது ஒரு சொல்லா வரணும், சொல்லுக்கு அர்த்தம் இருக்கணும். வத்த சரி, நீங்க எழுதுன எத்தனை பேர் இருக்கிறீங்க இப்ப? தத்தம் சொன்னேன் நான். சரி, அது சொல்லியாச்சு, சொல்லிட்டீங்க. அவ்வளவுதான். 1 2 3 4 5 6 7 8 9 சொல்லு. தயவு செய்து எழுதி வச்சதை சொல்லுங்களா. ஓகே, இப்ப நேவிஸ் அக்கவுண்ட் சொல்லுங்க. உதரம். ஐயையோ. வாணி அவர்கள் சொல்லுங்க. நானாவது அமைச்சேன்னா உதரம் வந்து நானும் அதைத்தான் எழுதி உதரம். நானும் 2 மில்லியா வர்ற இல்ல. உம்மன்னு சொல்லுறது உங்களையா சொல்லு சொன்னேன். இப்ப நான் வாணி அவர்கள் தான் கேட்டேன். வாணிய கதைய சொல்லுங்க. சொன்னது அதான் அவன் சொன்னதை சொல்லல. சொல்லுங்க. என்ன தனி உம்மனாவும் அவுட். ஊனாவும் என்ன உம்மா பாத்தீங்களே பாத்தீங்க. ஓகே, செல்வி அவர்கள் பாரதம் என்னது பாரதம் பாரதம் இல்ல அப்படி ஒரு சொல்லியிருக்கேன், என்ன தெரியும் கடலுக்கு சொல்றதில்ல பாரதம். தெரியல. கடலுக்கு வேற ஒரு சொல்லுத்தான் வந்தது. கடல் கடலுக்கு அது வேற ஒரு சொல்லுத்தான் கிடக்கு. நான் எழுதி வச்சிருக்கேன், அது வேற ஒரு சொல்லு. உத்தம் என்று சொல்லியிருக்கா. உத்தம் பொறுங்க, உங்களை யார் சொல்லிச்சு? நான் கேட்கிறார்கள் சொல்லணும். வட்டி விடுங்க வட்டி விடுங்க. ஓகே, பத்மினி அவர்கள் சொல்லுங்க. இப்ப அவ சொன்னதை சொல்றேன். அதுக்கு சொல்லலாம். அடி உதரம் என்று சொல்றான். உதரம் உதரம் வந்துடுது, உதரம் வந்துடுது. ஜெசி சொல்லுங்க. வாதரம் அப்படி இருக்கா? வாதரம் இல்ல, வாதரம் இல்ல இல்ல இல்ல. சரோஜினி அக்கா வச்சிருக்கீங்களா? உதம் என்று சொல்ல இருக்கா? உதம் உதம் இருக்கு. நானும் எழுதினேன். ஓகே, வேற யாரும் மினி வச்சிருந்தா சொல்லுங்க. சொல்லி போட்டு ஒரு வழியா கத்தாம ஒவ்வொரு தடவை சொல்லுங்க. பாரதம் என்று சொன்னது யார் சொன்னது முதல் இல்லையா? நீங்களா? நான் ஒன்று சொல்லவா? ஜெயமலர் பாரதம் ஜெசி தான் சொன்னவா? அதுக்கு என்ன அர்த்தம் தெரியாது, நான் கூட இல்ல. அது இல்லையா? அப்படி ஒரு சொல்லி இல்லைன்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். ஓகே. இந்த தவான்ற ஒரு பேர் இருக்கா? என்னது தவா? இல்ல, அது பேர்கள் எல்லாம் இடையில ஒன்று வேணும். அதுக்கு அர்த்தம் இருந்தா சொல்லுங்க, மற்றபடிக்கு சொல்ல வேண்டாம். எல்லாம் இதுன்னுட்டு நான் எல்லாம் வெட்டிட்டேன்னு நினைக்கிறேன். ஒரே ஒரு சொல்லு உவாண்ட ஒரு சொல்லு கிடக்கு. உவாண்டா கடல். மற்றது உத்தமண்ட ஒரு சொல்லி இருக்கு. உத்தமண்டா புகழ் உரை என்று. நான் சொன்னேன். நீங்க உதரம் இல்ல சொன்னீங்க. உத்தம வந்து சொன்னது உத்தம. சொன்னவா அதை நீங்க அதை அக்செப்ட் பண்ணீங்க. நீங்க அது முதல் அந்த ஆக்களுக்குள்ள சொன்னபடி முதல் கூட விடாம சொன்னபடியால். ஓகே, இப்ப சரோஜினி கபடி ஜேசி கடைசியால். பெரிய சொல்ல தரவா? சின்ன சொல்ல கொடுத்து முடிச்சு விடுங்க. என்ன சின்ன சொல்ல தரவா? பரவாயில்ல, எல்லாரும் கொடுங்க. சரி, உங்களுக்கு வரணும். வண்டி சக்கரம். வண்டி சக்கரம் இச்சன்னா வேணுமா? இச்சனா வருது. வண்டி சக்கரம்.
ஐயோ ஓகே. வண்டி வண்டி, கரம் கரம், தரம் சரம், பரம் வரம், சக்கரம் சக்கரம், சண்டி சண்டி, வடி வடி, கரடி கரடி, கண்டி கண்டி, பகம் அப்படி சொல்லி இருக்கோ தெரியும் பகம். வகம் இருக்கு. இருக்குது. வகம் ஓகே இருக்கு. இவ்வளாங்க 1 2 3 4 5 6 7 8 9 10. ஓகே, இப்ப சரோஜினி அக்கௌண்ட் சொல்லுங்க. கண் கண் கண். ஓகே. பத்மினி அவர்கள் சொல்லுங்க. கடி கடி சொல்ல வடி சொன்னவா கடி சொல்லி ஆமாம். கடி. ஓகே. மற்றது செல்வி அவர்கள் சொல்லுங்க. வச்சரம் என்று சொல்லியிருக்கா? வச்சரம் இல்ல, நான் எழுத இல்லை. வச்சரம். வாணி அவர்கள் சொல்லுங்க. கசம். 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 ஓகே. நேமிசக்கா சொல்லுங்க. சகடின்னு சொல்லி பார்த்துக்கேன். சகடி. 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 சகடி என்று இருக்குதிரியல். சகடி. சொல்லுவாங்கல்ல சகடின்னு சொல்லி. சகடைன்னு சொல்றவ சகடி என்று இருக்குதிரியல. சகடைன்னு சொல்றவ தெரியல எனக்கு அது. ஓகே, வேற யாரும் வச்சுக்கிறீங்களா? கொஞ்சம் சொல்லுங்க. ஜெசி சொல்லுங்க. அவன் கூட எல்லாம் வந்து வசம். நான் சொன்னேன் வசம். ஓகே, இப்ப செல்வி அவர்கள் சொல்லுங்க. சகம் என்று சொல்லியிருக்காங்க. ஓ, சகம் இருக்கு. ஓகே. சகம். ஓகே. ஜெசி இன்னொன்னு சொல்லட்டா? இல்ல சபம். என்னது? சபம். சபம். மாத்தி சபம் சொல்லி இருந்தாரு மாணி. இல்ல, கசம் சொன்னேன். ஓகே. அது கசம், இது வசம். ஓகே, நான் பத்மினி அவர்கள் சொல்லுங்க. ஓகே. சரோஜினி சொல்லுங்க. கரடி சொன்னாவா? ஓ, கரடி சொன்னவா? சொன்னவா? நான் சொல்லவா? வன் என்று சொல்லியிருக்க. இல்ல, வன் சொல்லி இல்ல. நான் சொல்றேன். கரண்டி. 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 ஓ, கரண்டி இருக்கு. கரண்டியா? கனடா என்ன நடினா? ஆமா ஆமா. நேசக்கா சொல்லுங்க. நான் சபடி என்று சொல்றேன். சபடி என்று கேட்டா சபடி சொல்லுவார்கள். அந்த சத்துல பொறுத்து சபடி என்று. அது கபடி. இஸ்லாமியன் தாலிக்கு சொல்லுவார்கள் தானே சபடி. அது தமிழ் சொல்லாது. சபடி சபடி. அந்த முஸ்லிமாக்கள்லாம் போறது சபடி. சரி, அது தமிழ் சொல்லு இல்லையோ அதை தெரியாது. சபடி என்று கழுத்துல போடுறத சபடின்னு சொல்லுவார்கள். தமிழ் சொல்லு என்று பார்த்தா ஒன்றுமே இருக்காது. இதுல சபடின்னு இருக்குது. நான் ஒரு சொல்லு சொல்றேன். மத்துக்கான ஒரு சொல்லு கபம். கபம் என்றால் மத்து. கானா பானம் என்ன? கான பானம் என்ன? கபம் மத்து. கபம் மத்துக்கு. மத்துக்கான சொல்லு கபம். ஓகே. வேற யாரும் வச்சுக்கிறீங்களா? ஒரு நிமிஷம் பாருங்க. இவ்வளவுதா. வரண்டின்னு சொல்லுவாங்க. வரண்டி. 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 எதை சொல்லுவாங்க வரண்டி என்று? கபடி என்று இல்ல, கபடி. வரண்டி வறண்டு வேண்டாம் சொல்றது. வறண்டு போச்சு. கச்சரம். கச்சரமா? கச்சரம் அப்படி என்று சொல்லி இல்ல. இல்லையா? சொல்லுங்க. முடிஞ்சது. முடிச்சு விடுங்க. ஓகே. முடிப்போம். பசங்க வந்துட்டு நான் போட்ட தேத்தனையும் ஆறி போயிட்டு போங்க. மைக்ரோவேவ் வச்சு சூடாக்கும்.
ராணி நைட் இருக்கா? இல்ல இல்ல இது நைட் இளையவர்கள் இல்ல தானே. நோ இன்றைக்கு இன்றைக்கு இல்லை. இல்லை தானே. முதலாம் இடம் பாணி அக்கா. நான் தான் இந்த கடைசி இரண்ட சொல்ல இல்ல சொன்னது எனக்காண்டி. மத்தபடி ஒடியான சட்டையெல்லாம் போட்டிருக்கீங்க. நாளைக்கு என்ன ஒன்று போடுவேன் பாருங்க. வாழ்த்துக்கள். நாளைக்கு இல்ல மண்டே 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 வேற உங்களுக்கு சித்திரை வருஷம் என்ன? மண்டே எனக்கு அதுவும் தெரியும். நாளைக்கு கவிதை நேரம் இருக்கிறதாக்கும் எல்லாரும் இணைஞ்சு கேளுங்க. நான் என்னத்தான் கவிதையும் எழுதல. கோசல்யா அஞ்சல் ஓட்டக்கர் நாளைக்கு இருக்க மாட்டேன் நானு. எங்க போறிய? மகன் வர கடைக்கு கூட்டிட்டு போறதுக்கு. ஓ அவருக்கு லீவு, அதோட கடையை கூட்டிட்டு. ஓகே, இன்றைக்கு முதலிடம் வந்து வாணியா இல்ல நீங்க ஓ 41 வாழ்த்துக்கள். 41 புள்ளிகளை பெற்று முதலிடம். 2ஆம் இடம் யார் சொல்லுங்க பாப்போம். ஜெசி ஜெசி தான் 2ஆம் இடம். அந்த சின்ன சின்ன வித்தியாசம் தான். ஜெசி 38, வாணியவர்கள் 3ஆம் இடம் 37, நேவிசக்கா 36. எல்லாம் ஒவ்வொரு புள்ளிகளும் வித்தியாசம். ஒவ்வொரு ரெண்டால போயிட்டு. வாழ்த்துக்கள். அப்ப வாணி சொன்ன ஒரு சொல்ல அக்செப்ட் பண்ணுங்க. அது போட்டு நான் எது சொன்னோம் எல்லாம் போட்டுதாங்க. எல்லாத்தையும் போட்டு போட்டுதான் செய்தேன். ஒன்றுதான் தெரியல. ஆனா 10 எடுத்த நானே ஆரம்பத்துல ஆரம்பத்துல 10 எடுத்தீங்க, பிறகு 2க்கு 3 எடுத்தீங்க, 16. பிறகு 12 சொல்லி சொன்னீங்க, 16 12 18 கடைசி நான் முதலுக்கு மட்டும் சொன்னேன். சரி சொன்னீங்க வாழ்த்துக்கள். பரவாயில்ல. ஜெசி வந்து முதல் 2க்கு சொன்ன அந்த 6 பாயிண்ட் வந்தது அவங்க முதல் கேள்வி. பிறகு வந்து 10 முதலாவது சொன்னபடியே 10 16 வந்தது. பிறகு இப்ப 10 சொல்லி கண்டுபிடிச்சவ. பிறகு அந்த தனித்தனியா ஒவ்வொன்றா சொன்னதுல சேர்த்துதான் வந்தது. சரியா, நன்றி நன்றி. எல்லாம் ஒவ்வொரு வித்தியாசம் தான். 38 37 36. எங்களை மிச்சம் சொல்ல சரோஜினி அக்கா 27, பத்மினி அவர்கள் 24. அவ அந்த எல்லாம் கடைசியா தெரியாது. இல்ல அவ அந்த 10 தான். ஆனா உங்களுக்கு அந்த 10க்கு தந்துட்டு அவக்கு கொடுத்தா உங்களுக்கு தெரியல தானே. தனி ஒன்று கண்டுபிடிக்கிறது நீங்க போல விட்டுட்டீங்க. அந்த பாயிண்ட் செல்விக்கு தானே போனது 5 பாயிண்ட். இன்னும் ஒரு நிமிஷம் உங்களுக்கு கூட விடணும். நாங்கள் வெளுப்போம். பிரச்சனை இல்லை. நீங்க எல்லாம் சொல்லுகள் எல்லாம் இப்ப புது புது சொல்லுகள் எல்லாம் கேள்விப்படுறீங்க தானே. எனக்கு ஒரு பெல் ஒன்று அடிக்குது. நன்றி, வணக்கம். நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். நன்றி. அவருடைய முடிச்சு கொண்டே போறேன். எல்லாருக்கும் சிறப்பான வாழ்த்துக்கள், நன்றிகளும். எல்லாரும் அடுத்த முறை சந்திப்போம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.